அதில் இஸ்லாம் உங்களோட மைக் ஆக்டிவா இல்ல. இந்த கவரேஜ் போதாத மாதிரி காட்டுது உங்களோட கவரேஜ். பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லி. अस्सलाम वालेकुम सर। வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி கேக்குதா? கேக்குது சார்। கடைசியா என்ன வெளியே போ. இல்ல அதில் இஸ்லாம் கடைசியா என்ன தந்தியோன் எடுத்துட்டு சார்। எடுத்துட்டு வாங்க சார்। சார் என்ன பேசுறது கேக்குது இல்லையா? அதில் இஸ்லாம் சார் கடைசியா என்ன வேலை செஞ்சேன்? போன நேற்று கிளாஸ்ல என்ன கேள்வி கேட்டேன்? வசனத்துல அரசியல் எப்படி ஓதியண்டு ஓதி சொல்லுங்க ஓண்டா. முதல்ல வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு சொல்லி கிளாஸ் வீடியோ ஒன்று சொல்லி. ம் கவரேஜ் இல்லை இப்படியா? சொல்லுங்க இப்ப அதில் இஸ்லாம். வசனத்துல இறுதியில எத்தனை வகையில நிப்பாட்டையிலும் குயிக்கா சொல்லணும், டைம் இல்லை. ம் 3 வகையில 3 வகையில இதெல்லாம். முதலாவது ம் குயிக்கா சொல்லணும்.
ألف அலிஃபா ألف فتح அலிஃப் مد كسر مد ஃபதஹ் மத்து பிழை. அப்ப நீங்க இப்ப ரெடி ஆயிட்டு வரல, பார்க்கல. அலிஃப் சரி, இதெல்லாம் எடுத்து அலிஃபும் فتح مد كسر مد பிழை பிழை பிழை. ஏன் பார்த்துட்டு வரல, ரெடி ஆயிட்டு வரல. சார் நான் போனேன் சார் அதில் வரல. எது வரல? எங்க போனீங்க? போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் என்னது விளம்பரப்படுத்தின உங்களுக்கு? போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் 174வது கிளாஸ் உங்களுக்கு என்ன விளம்பரப்படுத்தினது? 75 74 எப்படி வராம போகும்? நாவல் இஸ்லாம் 174வது கிளாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், போயிட்டு கொப்பியில மார்க் பண்ணுங்க, உங்களோட வீட்டு செவத்துல எழுதி வச்சுக்கோங்க. 174வது கிளாஸ் வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டுறது எங்க தொடர்பாக உங்களுக்கு முழுமையாக விளங்கப்படுத்தப்பட்ட பயான் பண்ணல. எங்களுக்கு இந்த ஒரு நாள் மீன் பயான் பண்ணி கொண்டிருக்கல. நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு சொல்லி தந்தீங்களே, சோத்தை வாய்க்க வச்சு கூட்டு முழுங்கினா முழுங்கன்னு சொல்லி தந்தா திருப்பி சொல்லணும். வீட்டுல கையால சோத்தாளி தர நம்ம வாய்க்கு வைக்கிறதுக்கு. பிரியாணியை வாங்கிட்டு இருந்தா கையில எடுத்து வாய்க்கு வச்சிடணும் இல்லையே. ஒருக்கா சொல்லி காட்டினா அது மாதிரி திங்கி சாப்பிட இயலுமே. அதே மாதிரி தான் இதுவும் ஒருக்கா சொல்லி தந்தா நீ அழகா சொல்லி தந்தேன். நான் 3 முறை சொல்லி தந்திக்கிறோம். 3 முறையையும் ஒவ்வொரு முறையா இந்த அழகா உதாரணங்களோட ஒவ்வொரு உதாரணத்தையும் விளங்கப்படுத்தி அழகா சொல்லி தந்தீங்க. எங்களுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் செய்யல. நீங்க ரெடி ஆயிட்டு அப்ப நாங்க அப்படி கிளாஸ் டைம் வேற ஒருத்தர் கிளாஸ் எடுக்கணும். நீ செய்யல, அவட செல்லதான். நீங்க வேலை செய்றீங்க, ரெடி ஆகுமே. சொல்லி தரலையா? போன 124 கிளாஸ் ரெக்கார்டு இல்லையா? ரெக்கார்டிங் இல்ல அப்படியா? ரெக்கார்டிங் இல்ல சார். அப்ப நான் காட்டுறேன், இப்ப காட்டுன்னு பாருங்க. உங்களோட ரெக்கார்டிங் பாருங்க. நீங்க ரெக்கார்டிங் இல்லைன்னே சொல்ற. நீங்க இப்ப ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? 174வது கிளாஸ் அமதுல் இஸ்லாம். அமதுல் இஸ்லாம் வேணும் என்ன செல்ல இல்ல, இல்லன்றது செல்ல நீங்க ஒரு மெசேஜரி போட்டுட்டீங்க என்ன விஷயம் பார்க்க சொல்லி. இந்த சவுண்டை காணும். நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ் கேள்வி கேட்பேன். 76வது கிளாஸ் திருப்பி கேள்வி கேட்பேன். வசனத்துல இறுதியில நிப்பாற்ற ஒழுங்குகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 முறைகள் இருக்குது. அதுல முதலாவது முறை என்னென்றால் வசனத்துல இறுதியில ஃபதஹ் மத்து, ஃபதஹ் மத்து, ஃபதஹத்தைன், அலிஃப், இது 3ல ஏதாவது ஒன்று வாரது. இந்த மாதிரியான வந்துச்சு என்று சொன்னால் வசனத்துல இறுதிய நாங்க 2 அளவுக்கு மட்டும் நாங்க நீட்டி ஓதுவோம். 2 அளவுங்கிறது கைவிரல் ஒண்ட நாங்க மூடி திறக்கிற டைம். கைவிரல் ஒண்ட எப்படி மூடி திறக்கிற டைம். அதுக்கு நாங்க இன்னொரு வாயில சொன்னா எப்படி சொல்லுவோம்? 1 செகண்ட் சொல்லுவோம். இல்லைங்களா? உதாரணத்துல பாருங்க, முதலாவது என்ன வந்துக்குது? சொல்லணும், டக் டக்குன்னு சொல்லணுமா? என்ன வந்து முதலாவது? ரெண்டாவதுக்கு ஃபதஹத்தைனும் அலிஃபும் வந்துக்குது. ரெண்டாவதுல அலிஃப் லேட் ஆகப்படாது, அலிஃப். மூணாவதுல ஃபதஹ் மத். அவ்வளவுதான் விஷயம், சின்ன விஷயம். ரெண்டாவது முறையில என்ன? வசனத்துல இறுதியில குண்டுத்தா வாருது, தட்டித்தா வரையில, அது குண்டுத்தா தான்
வரணும். என்ன வரணும்? குண்டு தா. குண்டு தா வரும். அப்படி வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும்? அந்த குண்டு தாவை நல்லா கேட்டுக்கணும். குண்டு தாவை பெரிய ஹாவாக மாத்தணும். அப்படி மாத்தி அதுக்கு சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். சும்மா குண்டு தாவை ஹாவா மாத்தி ஓயினா சரி என்று சொன்னா போல. உதாரணத்துல பாருங்க, மூக்கத தூண்டு சொன்னா அந்த தாவை எடுத்து போட்டு ஹாவை போடணும், அதுக்கு சுக்கூன் வைக்கணும். மூக்கதா. இது எப்படி ஓதணும்? எப்படி என்ன செய்யணும்? தாவை எடுக்கணும், ஹாவை போடணும், சுக்கூனை வைக்கணும். எப்படி வரும்? எப்படி வரும்? மதா. மூணாவது எப்படி வரும்? இந்த தாவை எடுத்து போட்டு ஹாவை போட்டு சுக்கூன் வச்சா எப்படி வரும்? இந்த மோட்டையும் காட்டையும் பார்க்காம முமத்ததா. முமத்ததா. காடு மோடு ரோட்டை பார்க்காம ஸ்கிரீனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் மறக்காது அடுத்த கிளாஸ்ல கேட்டா. சரி, மூணாவது முறை என்ன? இதுதான் நீங்க சரியா சொன்ன ஆன்சர் போன கிளாஸ்ல. என்ன சொன்னீங்க? ஏனைய சந்தர்ப்பங்களில இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நாங்க ஓதுறது. அப்ப ஏனைய சந்தர்ப்பங்கள்ல என்ன? முதலாவது வகையும் இரண்டாவது வகையும் வராத சந்தர்ப்பங்கள். அதுல பாருங்க, மேலஹு அஹ்லதா இறுதிக்கு நாங்க சுக்கூன் வச்சா போதும். ஃபீல் பைத், இதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். இதை சொல்றதுக்கு கஷ்டமா? ஏன்னா அப்படியே ஹமதுல் இஸ்லாம் ஹைர் ஹமதுல் இஸ்லாம்ட அடுத்த கிளாஸ நாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு பாடம் தரணும். இப்ப ஏன்னா நீங்க எனக்கு பாடம் தரணும். எனக்கு பாடம் தரணும். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களோட கிளாஸ் நாளை போடப்படாது. நாளை போட நீங்க லேசா சொல்லிடுங்க. நாளை போடப்படாது, நாளாண்டி தான் போடணும். உங்களோட வியாழக்கிழமை சரி சனிக்கிழமை வைக்கிற கிளாஸ கொண்டு சனிக்கிழமையே போடணும். சனிக்கிழமையே போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நடக்கும் நைட்டுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னா எப்ப நடக்கும்? நாளைக்கு நடக்காது, நாளாண்டிக்கு நடக்கும். இந்த நாளை போட்டா நீங்க விட சொல்லிடுறீங்களே, அப்படித்தான் கள்ள முடிக்கலாம் வேணா. அப்ப நாளாண்டிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆன்சர் பண்ண ரெடி ஆயிட்டு வரணும். உங்களோட அப்லோட் பண்ணப்படலைன்னா நாளை காலைல மெசேஜ் தரணுமா, நைட்டுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும்.